அதிமுக பத்திரமா இருந்துக்கங்க, பாஜக அதிமுக விழுங்கிடும் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசுறாரு. என்ன கவலை அதிமுக? அதாவது திருமாவளவன் முதல்ல அவருடைய கட்சியே அவரே திமுகவோட வயிற்றுக்குள்ளேருந்து பேசுறாரு. ஏன்னா அவருடைய கட்சியை முழுங்கி விட்டது திமுக. குடல் வழியா அந்த கழிவு வெளில வரணும், அவ்வளவுதான் பாக்கி. உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஆளூர் ஷானவாஸ்லேருந்து ஆரம்பித்து, பாலாஜிலேருந்து ஆரம்பித்து, ரவிக்குமார்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் திமுக சொம்புகளாக மாறிவிட்டார்கள் எப்பொழுதோ. சரியா? ஆமா, நீ இன்னும் சிறுத்தைகள், கொத்தடிமைகள் இல்லை. உன்னையே பிளாஸ்டிக் சேர் கலைய விடுறாங்க. உனக்கு நான் சவால் விடுறேன், தைரியமாக சொல்லி பார்க்கலாம். உன் கட்சியை பார்த்துக்கப்பா, உன் கட்சியே அங்கே திமுக பாதி முழுங்கிடுச்சு. நீ ஏன் திமுகவின் தொங்கு சதை? இப்போ நீ எல்லாம் இதை பற்றி பேசலாமா? உன் வேலையை பாரு, உன் கட்சியை பாரு, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம். அடங்கமறு அத்துமீறிட்ட ஒரு கட்சி எப்படி விழுங்க முடியும்? அடங்கமறு அத்துமீது அறிவாலயத்தில் பிளாஸ்டிக் சேருக்கு தேட போகும், அவ்வளோதானே. நீயா வாண்டடா வண்டியில் ஏற்று நீயா யாருமே கேட்காத, அதாவது நீயா சம்மனே இல்லாமல் நீயா ஆஜராகி யாருமே கேட்காத வாக்குமூலத்தை நீ எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க? அப்போ அதிலிருந்து தெரிகிறது நீ திமுகவிடம் பேரம் பேச முயல்கிறாய். உன்னால் பேரம் பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. ரெண்டு விஷயங்களுக்காக. ஒன்று என்னென்னா, அதிமுகவை காரணம் காண்பித்து நீ பேரம் பேச முடியாது. விஜய் உனக்கு பிடி கொடுக்கவில்லை, ஏன்னா உன்னுடைய வாக்குகளை நேரடியாக அவர் பிரிக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு கூட பேசினார், உண்மையான முருகர் பக்தர்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முருக பக்தர்கள் அவர்களை தரம் பிரிப்பதற்கு நீ யார்? நீயே ஒரு தராதரம் இல்லாதவன். சேகர் பாபு என்கிற பேட்டை ரவுடி, அவர் வேலையை மட்டும் செய்து கொண்டு போகலாம். இந்த சட்டையெல்லாம் அப்படி தூக்கி விட்டுருக்க ரவுடி மாதிரி வந்து இருப்பார் இல்லையா, இந்த வேலையை மட்டும் பாரு. இல்லை மளிகை சாமான்லாம் வாங்கி போடுறதில்ல ஸ்டாலின் வீட்டுக்கு, அந்த வேலையை மட்டும் பாருங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி தலைவர்கள் அடிச்சுக்கிறான். அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே வேட்டியை மாத்துறாரு, அங்கேயே சட்டையை மாற்றிக்கிறாரு, அங்கேயே தான் தவங்க கிடக்கிறாரு. இவர் அமைச்சர் வேலையை பார்க்க போக மாட்டாரா? விட்டா நம்ம ஜட்டியை எடுத்து மாட்டிப்பார் போல இருக்கு இவர் அப்படின்னு. நீ நடத்த அர்ஜுன் சம்பத்தில் எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டியே, எதுக்கு உட்கார வச்சுக்கிட்ட? அன்னைக்கு உனக்கு தெரியலையா இவர்கள்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு? தெரியலையா? இன்றைக்கு தான் உனக்கு தெரிய வருகிறதா இவர்கள்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு? நீ நடத்தினா எல்லாரும் ஏற்றுக்கணும். அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் இது வந்து மதவெறி பிடித்தவர்கள், உண்மையான முருக பக்தர்கள். நீ யார் அதை சொல்கிறதுக்கு? முதல்ல நீயே ஒரு திருடன், நீ ஒரு திருட்டு பய. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பத்திரமா இருந்துக்கங்க, பாஜக அதிமுக விழுங்கிடும் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசுறாரு. என்ன கவலை அதிமுக? அதாவது திருமாவளவன் முதல்ல அவருடைய கட்சியே அவரே திமுகவோட வயிற்றுக்குள்ளேருந்து பேசுறாரு. ஏன்னா அவருடைய கட்சியை முழுங்கி விட்டது திமுக. குடல் வழியா அந்த கழிவு வெளில வரணும், அவ்வளவுதான் பாக்கி. சரியா? உன் கட்சியே நீயே திமுக வயிற்றுக்குள்ளேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன எங்களை வந்து பேசுற? உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஆளூர் ஷானவாஸ்லேருந்து ஆரம்பித்து, பாலாஜிலேருந்து ஆரம்பித்து, ரவிக்குமார்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் திமுக சொம்புகளாக மாறிவிட்டார்கள் எப்பொழுதோ. வன்னியரசுலேருந்து ஆரம்பித்து. சரியா? ஆமா, நீ இன்னும் சிறுத்தைகள், கொத்தடிமைகள். சரியா? இல்லை உன்னையே பிளாஸ்டிக் சேர் கலைய விடுறானுங்க. நீ எதுக்கு மற்றவங்கள பற்றி பேசுகிற? உன் கட்சியை காப்பாற்றிக்கோப்பா நீ முதல்ல. உனக்கு நான் சவால் விடுறேன், தைரியமாக சொல்லி பார்க்கலாம். நான் திமுக கூட்டணிலேருந்து வெளியேறுகிறேன்னு சொல்லு, அடுத்த நிமிஷம் உன் கட்சி இருக்காது. நீ மற்றவங்கள பற்றி பேசாத. நாங்கள் அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் பாஜகவோட போகிறோம். போகாமல் உனக்கு என்ன வந்தது? உன் கட்சியை பார்த்துக்கப்பா, உன் கட்சியே அங்கே திமுக பாதி முழுங்கிடுச்சு. நீ ஏன் திமுகவின் தொங்கு சதை? விசிகாவோ கம்யூனிஸ்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய விசிகா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிமுக, இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ், இவைகள் எல்லாம் திமுகவின் தொங்கு சதைகளாக இருக்கின்றன. உங்களை பாருக்கும்பா. அப்போ நாங்கள் எங்களை என்ன பண்ணணும்னு, எங்கள் பிஜேபி எப்படி டீல் பண்ணோம் எங்களுக்கு தெரியும். ஏன் இதே பிஜேபியோட இதே திருமாவளவன் 2001 எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான், பாஜகவுடன் கிடையாது. ஆனால் பாஜக திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னவர் தானே. இப்போ நீ எல்லாம் இதை பற்றி பேசலாமா? உன் வேலையை பாரு, உன் கட்சியை பாரு, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம். இப்போ திமுக விழுங்கிருச்சுன்றீங்க விசிகாவை. ஆமாம், இது நான் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? அடங்கமறு அத்துமீறிட்ட ஒரு கட்சி எப்படி விழுங்க முடியும்? அடங்கமறு அத்துமீது அறிவாலயத்தில் பிளாஸ்டிக் சேருக்கு தேட போ, அவ்வளோதானே. நீ அடங்கமறு அத்துமீறலாம் வெளியில தான். அறிவாலயத்துக்குள்ளே நீ என்ன? உடனே ஒரு பிளாஸ்டிக் சேர் தானே அலைய விடுறாங்க. காலையில் ஒரு அறிக்கை,
நாங்கள் வந்து அதிக இடம் கேட்போம் அப்படின்னு. மதியம் உடனே இன்னொரு அறிக்கை. எதுக்குன்னா இவங்க உடனே கூப்பிட்டு, என்னங்க உங்களுக்கு ஏதாவது தேவையா, என்ன நான் பார்த்துக்கிறோம், பெரியவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் மைண்டு அப்செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பேசின உடனே மதியம் ஒரு அறிக்கை. நாங்கள் அதிகம் கேட்டாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடருவோம். உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா நீ திமுக கூட்டணி தொடர போறியா இல்லையான்னு? அதிமுக பாஜக கூட்டணியும் சென்று விட்டது அப்படின்னு தெரியும் பொழுதே நீ வரப்போறதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. நீயா வாண்டடா வண்டியில் ஏற்று நீயா யாருமே கேட்காத, அதாவது நீயா சம்மனே இல்லாமல் நீயா ஆஜராகி யாருமே கேட்காத வாக்குமூலத்தை நீ எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க? அப்போ அதிலிருந்து தெரிகிறது நீ திமுகவிடம் பேரம் பேச முயல்கிறாய். உன்னால் பேரம் பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. 2 விஷயங்களுக்காக. ஒன்று என்னன்னா, அதிமுகவை காரணம் காண்பித்து நீ பேரம் பேச முடியாது. விஜய் உனக்கு பிடி கொடுக்கவில்லை. ஏன்னா உன்னுடைய வாக்குகளை நேரடியாக அவர் பிரிக்கிறார். அதனால் உனக்கு பிடி கொடுத்து பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே உன்னுடைய வாக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உன்னுடைய நிலை கையேறு நிலை. அதனால நீ வந்து என்ன எத்தை தின்றால் பித்தம் தெரியும் இந்த மாதிரி பேசிட்டு தெரியுற. எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். வாங்க கட்சியை நீ பார்த்துக்க, உன்னை நீ பார்த்துக்க. ஓகே சார். இன்னொரு பக்கம் இந்த முருகர் மாநாடு நடத்துகிறாங்க, அதுக்கு இந்த பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வரவங்ககிட்டலாம் பாஜக சேர்ந்தவங்க வந்து வந்துடுங்க மாநாட்டுக்கு அப்படி, ஆனால் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து அந்த அதிகாரிகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே அமைச்சர் சேகர் பாபு கூட பேசினார், உண்மையான முருகர் பக்தர்கள்லாம் அந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பிரிக்கிறார், தரம் பிரிக்கிறார்? உண்மையான முருக பக்தர், பொய்யான முருக பக்தர் அப்படின்னு தரம் பிரிக்கிறார். அதுதான் சொல்கிறேன், யார் முருக பக்தர் அப்படின்றத ஒரு பேட்டை ரவுடி வந்து தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? சேகர் பாபு என்கிற பேட்டை ரவுடி அவர் வேலையை மட்டும் செய்து கொண்டு போகலாம். இந்த சட்டையெல்லாம் அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு ரவுடி மாதிரி வந்து இருப்பார் இல்லையா, அந்த வேலையை மட்டும் பாரு. இல்லை மளிகை சாமான்லாம் வாங்கி போடுறதில்ல ஸ்டாலின் வீட்டுக்கு, அந்த வேலையை மட்டும் பாருங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி தலைவர்கள் அடிச்சுக்கிறான். இந்த ஆள் வந்தாருன்னா போவே மாட்டேங்கிறேன், இங்கேயே வெட்டி மாற்றிக்கிறாரு, இங்கேயே இருக்காரு. அதாவது செக்யூரிட்டிக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது, அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே வேட்டியை மாற்றுறாரு, அங்கேயே சட்டையை மாற்றிக்கிறாரு, அங்கேயே தான் தவங்க கிடக்கிறாரு. இவர் அமைச்சர் வேலையை பார்க்க போக மாட்டாரா அப்படின்ட்டு விட்டா நம்ம ஜட்டியை எடுத்து மாட்டிப்பார் போல இருக்கு இவர் அப்படின்ட்டு. சரியா? அந்த மாதிரி அங்கேயே உட்காந்துருக்க நீ, அந்த வேலையை மட்டும் பாரு. உனக்கு எதுக்கு இது? முருக பக்தர்கள் அவர்களை தரம் பிரிப்பதற்கு நீ யார்? நீயே ஒரு தராதரம் இல்லாதவன். ஒரு முருகன் மாநாடு நீ நடத்தின, நீ யாரையெல்லாம் வந்து மதவெறி பிடித்தவர்கள் என்று சொன்னாயோ அவர்களையெல்லாம் அழைத்து அங்கேயும் நீ வந்து பேசினால. பழனியில் நீ மாநாடு நடத்தின, முருக பக்தர்கள் மாநாடுன்னு. எதுக்கு முருகன் மாநாடு? அரசாங்கத்துடைய வேலையா இது? அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி முருகன் மாநாடு நடத்துறது உன் வேலையா? அடுத்தது என்ன, இயேசு மாநாடு நடத்துவியா? அடுத்து என்ன, முகமது மாநாடு நடத்துவியா? இதான் உன் வேலையா? நீ நடத்த அர்ஜுன் சம்பத்தில் எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டியே, எதுக்கு உட்கார வச்சுக்கிட்ட? அன்னைக்கு உனக்கு தெரியலையா இவர்கள்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு? தெரியலையா? இன்றைக்கு தான் உனக்கு தெரிய வருகிறதா இவர்கள்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு? நீ நடத்தினா அதை எல்லாரும் ஏற்றுக்கணும். அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் இது வந்து மதவெறி பிடித்தவர்கள், உண்மையான முருக பக்தர்கள். நீ யார் அதை சொல்கிறதுக்கு? முதல்ல நீயே ஒரு திருடன், நீ ஒரு திருட்டு பய. திருட்டு பயலாக இருக்கக்கூடிய நீ யார் மற்றவர்களை பார்த்து கை நீட்டுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? மாநாடு நடத்துவது அவரவர் உரிமை. அந்த மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அந்த மாநாடு நடத்தலாமா வேண்டாமா என்பதனை அனுமதி கொடுப்பது உங்களுடைய உரிமையா இருக்கலாம். அப்படி நீங்கள் அனுமதி மறுத்தால் அதை மீறி அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. போய் அங்கே போய் பேசு. அங்கே என்ன பேசுனா, திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடக்குதுங்க, போராட்டம் அறிவிச்சிட்டாங்க, பாஜகவும் கலந்து கொள்கிறது அந்த போராட்டத்தில். இவங்க நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? போராட்டம் நடத்துவதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. வெளியில் என்ன சொன்னாங்க? நடத்தக்கூடாது, நடத்த விட மாட்டோம்னு. அங்கே உள்ளே போயிட்டு பம்மி நடத்துவதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு எங்கே என்று சொல்ல வேண்டும், எங்கே என்று சொல்லட்டுமே அப்படின்னு. ஓகே, அரை மணி நேரத்தில் எங்கே என்று சொல்லப்பட்டதோ அந்த இடத்துக்கு அத்தனை கூட்டமாக ஆஜர், முழு பாதுகாப்பு. அரை மணி நேரத்தை எப்படி உங்களால் முடிஞ்சுது? அப்போ ஏற்கனவே வெளியில் பேசி வச்சுருந்தா நீங்கள் இதை பண்ணுறீங்க. அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையை பண்ணுறீங்க? அதனால் இந்த முருகன் மாநாடு அல்லது வேறு ஒரு கடவுள் பெயரில் மாநாடு என்று நடத்துவதற்கு அந்தந்த இயக்கங்களுக்கு உரிமை இருக்குது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ வந்து இவர் தான் உண்மையான பக்தர்கள், அவர்கள் உண்மையான பக்தர்கள்னு சொல்கிறதுக்கான தகுதி தராதரம் உனக்கு இருக்கணும். உனக்கு அது கிடையாது. அது அறநிலைத்துறை அமைச்சரே சொல்கிறாரு. என்ன அறநிலைத்துறை அமைச்சர்? என்ன, அதாவது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தான். நீ யாரு? முதல்ல யார் எந்த பக்தர்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அத்தாரிட்டி யார் கொடுத்தது?
இங்கே மத குருமார்களே சொல்ல முடியாது யார் பக்தர் யார் பக்தர் இல்லைன்னு. அவங்களுக்கு சொல்கிறதுக்கே அது அதிகாரம் கிடையாது. உனக்கு என்ன அதிகாரம்? நீ யார்? அறநிலைத்துறை என்பது என்ன? கோவில் வரவு செலவு கணக்குகளே சரிபார்ப்பது, அதோட நிறுத்திக்கிறது தான் உன் வேலை. யார் பக்தர்கள் யார் பக்தர்கள்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? உனக்கு அந்த அதிகாரமும் கிடையாது, உனக்கு அந்த தகுதியும் கிடையாது. அமித்ஷா அப்படின்னு செய்தியாளர்கள் பேர் எடுத்தோடனே துணை முதல்வர் நல்லா வந்து ஈடியாவது மோடியாவது பாரு டக்கு நகர்ந்து போயிட்டாரு. நகர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லையே, என்ன காரணம்? அது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவோம். ஆமாம், ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சிரிப்பு. சரியா? கியூட்டான ஸ்மைல். அது என்னங்க கியூட்டு? கேனத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் இந்த குடும்பத்துக்கே இது ஒரு ஒரு முகபாவனை. சரியா? சரியா? மூக்காமுத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இந்த உதவாநிதி வரைக்கும் இந்த முகபாவனை. சரியா? இது என்றைக்குமே எடுபடுறது கிடையாது. ஆனால் இப்போ நாம் வந்து இங்கே இவர்களை பார்த்து சிந்திக்க வேண்டியது என்னென்னா, மோடியா ஈடியா எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து கொள்வோம்னு பேசக்கூடிய இவர்கள் இப்போ அமித்ஷா வந்து பேசிட்டு போயிருக்காருல, பதில் சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மட்டும் ஸ்பெக்ட்ரம் ராஜா வரணும். அந்த ஆள் பெரிய அறிவாளி மாதிரி இப்படி வர சொல்லுங்க, அவங்கள வர சொல்லுங்க, இவங்கள வர. யோ முதல்ல அவன் ஸ்டாலினை வர சொல்லியா, பேச சொல்லியா, இல்லை இந்த உதவாநிதி வந்து பேச சொல்லு. நீ எதுக்கு வந்து இங்கே வந்து நீ வந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்க, சல்லி அடிச்சிட்டு இருக்க? உன்னை யார் கேட்டது? நீ இதே மாதிரி தான் பேசுனேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் அறிவாளின்னு ஒரு பில்டப் மைக்கை பிடிச்சிப்பார். அது அட்வர்ஸ் பொசிஷன் வந்துருச்சுன்னா இந்த அயோத்தி வழக்கு விவகாரம் கொடுத்து அட்வர்ஸ் பொசிஷன் வந்துருச்சுனாக்கா ஒரு இடத்த வந்து ஒருவர் வந்து அந்த இடத்துலையே இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து போயிடுச்சுனாக்கா அவருக்கு தான். அதனால இது வந்து முஸ்லீம் தரப்புக்கு தான் போகும் அப்படின்னு பெரிய அறிவாளி சொல்லிட்டு போயிட்டார். அவரே சொல்லிவிட்டார். காரி துப்பியது நீதிமன்றம். சரியா? இல்லை உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எந்தையாவது உளறிட்டு போக வேண்டியது. அவர் நேரடியாக சவால் பண்ணுறாரு. அமித்ஷா வந்து என் கூட வந்து நேராக உட்காந்து பேசட்டான், இந்த தேர்தல். அமித்ஷா வந்து நேரடியாக அவங்க கூட பேசுகிறோம்னு நீ சொல்கிறல்ல, அதே மாதிரி அதே சவாலை நாங்கள் திரும்பி விடுறோம். உதவாநிதியும் ஸ்டாலின் வந்து பேச சொல்லு. ஏன் இவங்கெல்லாம் வாய் வராதா? மற்ற நேரத்தில் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு அந்த வீடியோ அதை பற்றி ஒரு 100 எடிட்டு, இப்படி திரும்பினா ஒரு எடிட், அப்படி திரும்பினா ஒரு எடிட்டு. ஏன்னா உன்னால் நேரடியாக கோர்வையாக ஒரு வரியை கூட உன்னால் பேச முடியாது. அதுதான் உன் பிரச்சனை. சரியா? அதுக்கு வந்து ஒரு பொம்மை, அதனால தான் உன்னை பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறது. இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நீ ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ போட்டு பாருங்கள், எத்தனை எடிட் இருக்குது பாருங்கள், எத்தனை கட்ஸ் இருக்குது பாருங்கள். தொட்டுப்பார் சீண்டிப்பார் எதுக்கு? இந்த செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபா திருடன் செந்தில் பாலாஜிக்கு என்ன? அதனால தான் நாங்கள் அணில்னு சொல்லிட்டு இருக்கோம். பாட்டிலுக்கு 10 ஸ்டாலின் ஒரு வெத்துன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அவன் திருடுறான்றது தெரிஞ்சு, அதுவும் என்ன இவர் அந்த இப்போ பேசினார் ஞாபகம் இருக்குல்ல, 2017 சமயத்தில் கரூரில் போய் பேசினாரே, ஒரு கட்ட கேடு. இவரெல்லாம் முதலமைச்சர் பட்டியலில் இருக்காரா, நீ எல்லாம் இருக்கும்போது அவர் இருக்கக்கூடாதா? இருக்கலாம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு 5 ஆண்டுல அதே வழக்கில் எந்த வழக்கில் அவரை கைது செய்ய வேண்டும்னு சொல்கிறியோ, எந்த வழக்கில் கைது செய்ய வேண்டும்னு நீ போராட்டம் நடத்தினியோ அதே வழக்கில் தூக்கி உள்ளே வச்சா அவர் தியாகி. எப்படா தியாகியா மாறினா அவன்? 4 வருஷத்துல தியாகி. திமுக வந்ததுல தியாகி இல்லை, திமுக இருக்கணும்னா அப்போ தியாகின்னு சொல்லலாம். இப்போ துரைமுருகன் தியாகின்னு சொல்லலாம். என்ன படத்துக்கு நான் 10 இன்னுக்கு நான் 5ன்னு சொல்கிற அந்த பொன்முடியை தியாகின்னு சொல்லலாம். யார் வேண்டாம்னது? அவனையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறியே, இவனை தான் சொல்கிற. இவனை ஏன் நீ சொல்கிற தியாகி அப்படின்னா, இவன் கப்பம் கட்டுறான். இதில் வந்து இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு என்னென்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்கினா 1 கோடி பாட்டில் விற்று போகுதுன்னு வைங்க. 1 கோடி பேர் போகிறாங்கன்னு வைங்க, 1 கோடி பாட்டில்னு வைங்க. ஆக்சுவலி அது இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் 1 கோடின்னு வைப்போம். 1 கோடி பேர் டாஸ்மாக் கடைகளுக்கு போகிறாங்க, ஃபுட்ஃபால். 1 கோடி பேர் கடைக்கு போகிறாங்கன்னா ஒருத்தன் 1 பாட்டிலாவது வாங்காமல் இருக்க மாட்டான். அப்போ அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. சரியா? இது வந்து 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் இருக்கும் இது போகுது. ஸோ ஆவரேஜாக எடுத்துப்போம். 10 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 10 கோடி ஒரு நாளைக்குன்னா 30 நாளைக்கு எவ்வளோ? 300 கோடி. 300 கோடி நான் 10 ரூபாய் இவன் பாட்டிலில் வாங்கி பாட்டிலில் விற்று இதுலேருந்து நான் வரத்துக்கு பதிலாக நான் அந்த தொழிற்கூடத்துலேருந்தே டைரெக்டாக தூக்கிட்டேன். அதனால தொழிற்சாலையிலேருந்தே கிரேட்டாக ஈவினிங்கில் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இடி. அதுதான் இந்த 39,000 கோடி அப்படின்னு வருது இல்லையா? இதைத்தான் பிடிஆர் முதல் ஆண்டிலேயே சொல்லிவிட்டார். இப்படி நீங்கள் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இவர் உஷார்படுத்திட்டார். டப்பாவீங்களா, இது வேற நீங்கள் பண்ணுறீங்களா? என்னன்னா 30,000 கோடி 40,000 கோடி ரூபாய் இவங்க அடிக்கிறானுங்க வெறும் வந்து இதில் மட்டுமே. அதாவது டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வருவாய்க்கு நிகரான ஒரு வருவாய் வந்து வெளியில் கள்ளச்சந்தையில் விற்பனையில் வருகிறது.
அதான் அமித்ஷா அடிக்கோடிட்டு 39,575 கோடின்னு சொன்னாங்க. ஆமா. அது இப்போ எங்கே போச்சு? அது ஒரு வருஷத்துல 4 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த 4 வருஷ கணக்கில் நீ எவ்வளோ அடிச்சிருக்க? 1,20,000 கோடி அடிச்சிருக்கணும். ஒரு ஒரு சாதாரண ஒரு கணக்கு போட்டாலும் இவ்வளோ அடிச்சிருக்க நீ. இப்போ இவ்வளவும் எங்கே போச்சு? இதெல்லாம் நம்மளுடைய பணம். ஏன்னா குறைந்தபட்சம் நான் ஒரு பாட்டில் வாங்குகிறேன், அந்த பாட்டில் நீ 10 ரூபாய் அடிச்சுட்டு போகிறேன்னா அந்த பாட்டில் நான் வாங்குகிறேன் அதுலேருந்து 10 ரூபாய். ஆனால் மறைமுகமாக நீ என்ன பண்ணுறேன்னா தொழிற்சாலையிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து நீ வந்து விற்றுட்டு இருக்க. அப்போ உனக்கு பாட்டிலுக்கு எவ்வளோ வருது? 80 ரூபா வருது. ஏன்னா இந்த 40 ரூபாயோ 50 ரூபாயோ அதோடைய செலவை கொடுத்துட்டு மிச்சத்தை நீ ஃபுல்லாக எடுத்துக்கிற. சரியா? மேபி ஈவன் மேலே கூட வரலாம். அப்போது எந்த அளவுக்கு நீ இதுலேருந்து கபலீகரம் செய்யலாம்ன்றதை மட்டும்தான் நீ யோசிச்சிருக்க. இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறதுக்கு இவங்க தயாரா சொல்கிறதுக்கு கிடையாது. நேரடி பதில் கொடுக்க மாட்டார். இதுக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா வந்து நாங்கள் வாக்குறுதிகள்னு அமித்ஷா விட்டுரு, கம்யூனிஸ்ட் உங்க கூட்டணி தலைவர் தானே சண்முகம், அவரை கூட்டு விவாதிக்க வேண்டியது தானே. அவர் தானே சொல்கிறாரு. இவங்க சொல்லுவாங்க அடிச்சு விடுவாங்க, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அவரே மேற்கோள் காண்பிக்கிறார். இந்தந்த கோரிக்கைகள்லாம் இவங்க நிறைவேற்றிட்டாங்களா? மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு இவங்க வாக்குறுதியில் இருக்கு. இதை இவங்க செஞ்சுருக்காங்களா? செய்யலைல்ல. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமான்னு யார்? நம்ம அமித்ஷா சொல்கிறதெல்லாம் விட்டுரு. நீ அமித்ஷா சொல்கிறத கேட்க வேண்டாம்பா. கூட்டணி கட்சி வாங்க, கூட்டணி கட்சி சண்முகம் பேசுகிறார போய் கேளு. கேளு. அதையே உன்னால முடியல. வேற மற்றவங்களாம் வரதை விட்டுருங்க, இங்கே கேட்க சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள். இதில் என்னென்னா 520 வாக்குறுதிகள் நம்ம கொடுத்தாங்க இவங்க திமுக. இதை தவிர்த்து 234 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா தொகுதி வாரியாக வாக்குறுதிகள்னு கொடுத்தாங்க. தனியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரத்யேகமாக நாங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதையாவது நிறைவேற்றினீங்களா? வாங்க தொகுதி வாரியாக அலசுவோம் என்னென்ன பண்ணீங்கன்னு. அவ்வளோ பண்ணியிருந்தா நீ 13 கூட்டணி கட்சிகளையும் ஒன்றுக்கு போனால் கூட கூடையே கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. வராட்டி போங்கடான்னு சொல்ல வேண்டியது. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டோம்னா நாங்கள் பண்ணாமையா 2024 40க்கு 40 வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தல் என்பது எதற்காக நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தியா நரேந்திர மோடியா என்று வைக்கப்பட்டு அது வந்து கொண்டு போகப்பட்டது. ஆமாம், அந்த தேர்தல் நீ சட்டமன்ற தேர்தல் என்ன கதைன்னு சொல்லு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2019 54% வாங்கின நீ ஏன் 2021 44% 46% வர இதுக்காக பதவி எடுக்க முட்டியா? அப்போ 54% வாங்கினேன், இப்போ 46. அப்போ என்ன உன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சா 19 21க்கு? கிடையாது இல்லை. அப்போ அதே லாஜிக் படி வா. நாம் கேட்குறது இங்கே நீ நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வாங்குறன்ற 1980 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக வெற்றி பெற்றது, ஆட்சியை கலைத்தார்கள். 3 மாசத்தில் தேர்தல் நடந்தது, அதிமுக வரலையா? நாடாளுமன்ற தேர்தலில் நீ கணக்காக எடுத்துக்காத. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தை நோக்கிய தேர்தல், அதை நோக்கிய விவாதங்களை பொறுத்த வரைக்கும் நீ நாடாளுமன்ற தேர்தலில் நீ வந்து அடிப்படையாக எடுத்துக்க முடியாது. இங்கே நம்ம கேட்குறது முன்னாடி 4 ஆண்டு ஆட்சியை பற்றி பேசுவோம், மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இதுக்கு என்ன உன் கதை? ஒன்றும் இல்லை. உன்னுடைய வாதப்படியே சொல்கிறேன். பேரு பெத்த பேரு தாக நீர் லேது அப்படின்னு சொன்னல, அதையும் நான் சொல்கிறேன். உனக்கு உனக்கு தான் அது பொருந்தும். தமிழ் எதுவும் கிடைக்கலையோ முதல்வருக்கு? அது நமக்கு தெரியாது. அவர் தமிழ் மட்டும் அப்படியே அச்சர சுத்தமாக அப்படி பேசி கிழிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. மரகத நாணயமே அப்படிலாம் சொல்லி பயங்கரமா பேசியிருக்காங்க. அன்பே உயிரே அப்படின்னா அதெல்லாம் பேசலாம். அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டியதுதான். சரியா? ஆனா பூனை மேல் மதில் இதான் நம்மளுடைய தமிழ் உச்சரிப்பு. அப்புறம் என்ன நீ என்ன? அதனால இதையாவது ஒழுங்காக சொன்னீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். சரியா? பேரு பெத்த பேரு தாக நீர் லேதுன்னா ஆமாம், அதுதான் உங்கள் ஆட்சிக்கே தான் பொருந்தும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.